தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் இணைகிறார். வணக்கம் திருமதி லட்சுமி. வணக்கம். இப்ப செங்கோட்டையனுடைய இந்த நகர்வு ஒரு 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார், செக் வைத்திருக்கிறார் செங்கோட்டையன். என்ன நடக்கும்? அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பின் சாராம்சங்களை நாம என்ன எடுத்துக்கலாம்? அவர் கொடுத்திருக்க அதாவது அதிமுகவில் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூஸ். செங்கோட்டையன் வெளிப்படையாக அன்னைக்கு அந்த 6 பேர் நாங்க போய் சந்திச்சது உண்மை, ஒருங்கிணையணும் அதிமுக, வெளியில போனவங்களை எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு நாங்க கேட்டது உண்மை அப்படின்றத இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு இது செய்தியாளர் சந்திப்புல இந்த கேள்வி வரும்போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல அப்படி எந்த சந்திப்பும் நடக்கலைன்னு பக்கத்துல வேலுமணியை வச்சுக்கிட்டே மறுத்தார். இன்னைக்கு யாரெல்லாம் போனாங்கன்றது உட்பட பேர் உட்பட எல்லா நிகழ்வுகளையும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் கம்ப்ளீட்டா செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதுவுமே இன்னைக்கு பேசல. அவர் பேர்ல குற்றச்சாட்டு வைக்கல, அவர் தவறுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. கட்சியை பலப்படுத்துங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துலதான் அவர் பேசக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது, இவர் மீது இப்ப எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நீங்க கட்சி விரோத நடவடிக்கை இல்ல அவர் துரோகி அந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியாது. இந்த 10 நாட்களுக்குள்ளாக ஒண்ணு பதில் சொல்லி ஆகணும், இல்ல பதில் சொல்ல முடியல அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது அதுக்கு பிறகுதான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலகுவார் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஓபிஎஸோட நிலைமை அவருக்கு வரும், இல்ல சசிகலா போல இருப்பார் அப்படின்லாம் நான் நினைக்கல. கட்சிக்குள்ளாகவே இருக்க போகிறார். ஆனா அதிமுக இப்ப அந்த 10 நாட்களுக்குள்ளாக இவர் முடிவெடுக்கவில்லை என்றால் மீண்டும் அது இன்னும் கொஞ்சம் வீக்கன் ஆகும், அவ்வளவுதான். இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த விஷயத்துக்கு, இந்த கெடுவுக்கு ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா ஒரு 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 4வதா ஒருத்தர் மறுபடியும் ஒரு மூத்த தலைவர் சூப்பர் சீனியர் இணையணும்னு சொல்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு பதில் என்னவா இருக்கும்னு நாம பார்க்கலாம். இல்ல, அவருக்கு இப்ப இது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். ஏன்னா கட்சிக்குள்ளாகவே இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றதுக்கு அந்த குரல் வலிமை அடைகிறது, வெளிப்படையாகவே தெரிகிறது. இப்ப அவர் முடிவு எடுத்து ஆகணும் இந்த 10 நாட்களுக்குள்ளாக. அப்படி இல்லைன்னா தேர்தலுக்குள்ளாகவாவது ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும். முடிவு எடுக்காத பட்சத்துல திரும்பவும் சொல்ற மாதிரி அதிமுக இன்னும் வீக்கன் ஆகும். ஏன்னா கார்டாஸ் எல்லாம் ஏற்கனவே டிஸ்ஓரியன்டா தான் இருக்காங்க. ஒருவேளை முடிவு எடுக்கல அப்படின்னா அந்த டிஸ்ஓரியன்டேஷன் இன்னும் வைடன் ஆகும், அவ்வளவுதான். இதுக்கு பின்னணியில வேற சில சக்திகள் இருக்கு, அதிமுகவை பலவீனப்படுத்த இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு பின்னணியில ஆரம்பத்திலே தெரிஞ்சது பிஜேபி தான் ஏடிஎம்கேவை ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனது சசிகலா தான். சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு தான் வெயிட் பண்ணாங்க. அன்னைக்கு வித்யாசாகர் ராவ் கவர்னரா இருந்த போது சந்திப்புக்காக நேரம் கேட்ட போது அவர் பொறுப்பு கவர்னர், அவர் பாம்பேல இருந்து வரவே இல்லை இங்க. அதற்கு பிறகு காத்திருந்தார்கள். பிறகு தீர்ப்பு வந்தது. தீர்ப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அன்னைக்கே 2 முறை, அதாவது செங்கோட்டையன் இன்னைக்கு பேசும்போது கூட சொல்றாரு, எனக்கு 2 முறை வாய்ப்பு வந்தது. ஒரு முறை அன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்தது, அன்னைக்கு அவரே அதை மறுத்துட்டார். இப்ப 6 மாத காலத்துக்கு முன்னால இருந்து பிஜேபியில டெல்லியில போய் பேசிட்டு வரும்போது அவருக்கு திரும்பவும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதாவது கட்சியினுடைய தலைமை பொறுப்பை நீங்க எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் வைத்த கோரிக்கை அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி இதே தான், கட்சி ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் அதற்கு பிறகு அதை பத்தின எந்த பேச்சுக்களுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இன்னும் நிறைய தலைவர்கள் அதிமுகவில் இருக்காங்க. யாருக்கு வேணாலும் தலைமை பொறுப்பு கிடைக்கலாம். ஏன்னா அவரே தான் சொல்றாரு, தொண்டர்கள் கூட எங்க கட்சியில தலைவர்கள் ஆக முடியும் அப்படின்னு. இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது, நீங்க ஒருங்கிணைக்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். ஆனா யாரை சேர்க்கணுங்கிறத நீங்க முடிவெடுக்கலாம் அப்படின்றாரு. யாரு உள்ள சேர்க்கலாம், யார் சேர்க்க வேணாம்ன்றத அவர் முடிவெடுக்கட்டும்னு தான் சொல்றாரு. அப்ப எல்லாமே அவர் கையில கொடுக்குறாரு. இப்ப இதுக்கு எதிராக எந்த விதத்திலயுமே களமாட முடியாத இடத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இது. ஒண்ணு இதுக்கு நடவடிக்கை எடுத்தாகணும், இல்ல முடியாதுன்னு பதில் சொல்லணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கு எந்த விதத்திலையும் நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சமீபத்துல ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூலவே சொல்லியிருந்தாரு, ஓபிஎஸ் மீண்டும் உள்ள சேர்க்கறதுக்கு காலம் கடந்து போயிட்டதுன்னு சொல்லிட்டாரு. சசிகலாவை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய சிக்கல் யாருக்கு அப்படின்னா ஓபிஎஸ்க்கு மட்டும்தான். மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அங்கதான் போய் நிற்கும் இது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இவர்கள் சொல்லுவதை கேட்டெல்லாம் அவர் முடிவெடுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.